அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இவங்க ஆப்பில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானத்துலேருந்து எல்லா பொருட்களும் கிடைக்கும். விலை கம்மியாக நல்ல தரமான பொருட்கள் கிடைக்கும். ஒன் டைம்னாச்சும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆப்பும் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒன் டைம்னாச்சும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். இவங்களோட ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் ஒன் டைம் வாங்கி பாருங்கள் பொருட்களை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து பொங்கல் எப்படி வைக்கிறதுன்ட்டு சொல்லித்தரேன், பார்த்துக்குங்க. இப்போ வந்து நான் பொங்கலுக்கு வந்து இந்த மஞ்சள் இருக்குது இல்லைங்களா, மஞ்சள் அந்த வேரோடு இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சட்டியில் இந்த மாதிரி கட்டிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி, அது என்ன தண்ணினா முதல்ல காட்டினது அரிசி கழுவுன தண்ணியை தான் ஊற்றணும். வெறும் பச்சை தண்ணியை ஊற்றினீங்கன்னா இந்த மாதிரி பொங்கி வராது. நம்ம ஊரில் வந்து இந்த பொங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பொங்கி வருது பார்த்திங்களா. இப்போ என்னது வந்து அந்த அரிசி கழுவு தண்ணியை நம்ம இந்த மாதிரி முழுசாக விட்டு அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுட்டு மேலே வந்து தண்ணி இருக்கிற வரைக்கும் ஊற்றணும். இந்த மாதிரி எனக்கு வடக்கை வந்து விழுந்துக்கு, வடக்க மேற்க கிழக்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வடக்கு விழுந்தால் நல்லதும்பாங்க. வடக்க மேற்க இந்த மாதிரி பொங்கி விழுந்ததுக்கப்புறம் அரிசியை ஒரு கைப்பிடி எடுத்து சாமியை கும்பிட்டு 3 டைம் சுற்றி போட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் அரிசி களைஞ்சி வச்சுருப்பீங்களா பச்சரிசி, அதை வந்து நீங்கள் உள்ளே போட்டுடலாம். அவ்வளோதானுங்க. இந்த மாதிரி பச்சரிசி தூக்கி உள்ளே போட்டு அதை வேக வைக்கிறதா வேலை. இந்த மாதிரி இருக்கிற களைஞ்சி வச்சுருப்பீங்களா அரிசியை, அது மாதிரி சுத்தம் பண்ண அரிசியை எடுத்து பச்சரிசியை எடுத்து இந்த மாதிரி போட்டுக்குங்க. இந்த போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடணும். தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி போட்டு அதுக்கு மேலே தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுனாலும் எடுத்துருங்க. அதுக்காண்டி இப்போ அதிகமாக இருக்குது தண்ணி, அதனால் நான் வந்து தண்ணியை வந்து வெளியே எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ என்ன வடக்க மேற்கு கிழக்க நான் சொன்னேன் இல்லையா, அந்த இதுங்க பயிர், அந்த வடக்கு கிழக்கு மேற்குன்னா என்னென்னா தெற்க விழுந்தால் ஆகாதும்பாங்க இந்த ஜோசி பார்க்குறவங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க, வடக்க விழுந்தால் நல்லது, மேற்க விழுந்தால் நல்லது, கிழக்க விழுந்தால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. தெற்க மட்டும் விழுக வேண்டாம்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது விழுந்தாலும் நீங்கள் ஏதாச்சும் கோயிலுக்கு, குலதெய்வ கோயில் இந்த மாதிரி பரிகாரம் செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போய் வெட்டுவாங்க, மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாருங்க வெல்லம், நான் வந்து இப்போது 2 பேத்துக்கு கலவாக போகிறதுனால ஒரு 1/4 கிலோ வெல்லம் போட்டால் போதும். 2 பேத்துக்கு கலவாக நான் பொங்கல் வைக்கிறேன். அதனால் வந்து 1/4 கிலோ அளவுக்கு நான் மண்டை வெல்லம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மண்டை வெல்லத்தை 1/4 கிலோவுக்கு தட்டி உள்ளே போட்டிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கிறேன், தண்ணி இருந்துச்சு, அதுக்கு மேலே நான் 2 பேத்துக்கு அளவாக அந்த பச்சரிசி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 3ஆவதாக வந்து இப்போ கருப்பட்டி 1/4 கிலோ அளவுக்கு இருக்கிறத போட்டிருக்கேன். இதுதான் பண்ணிக்கிறேன் நான் இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. ஏன் தண்ணியை பச்சை தண்ணியை ஊற்றிருக்கலாம்ல, பொங்க வைக்கலாம்னா பச்சை தண்ணி பொங்காதுங்க. அதனால தான் அந்த அரிசி கழுவு தண்ணி வச்சுருப்பீங்களா, ஏற்கனவே அந்த பச்சரிசி அந்த தண்ணியை நீங்கள் ஊற்றி பண்ணால் தான் பொங்கு. நான் மறுபடியும் அந்த 1/4 கிலோ இருக்கிறத மிச்சம் இதை போட்டிருக்கேன். அதான் அந்த வெறும் தண்ணி வந்து பொங்காதுங்க. அதனால தான் அந்த அரிசி கழுவு தண்ணியை அது மேலே குண்டாவுக்கு மேலே வர வரைக்கும் தண்ணியை வச்சு அதுக்கப்புறம் தீய வைக்க வச்சோணும். அப்படின்னா தான் பொங்கி வரும். அப்புறம் வந்து கீழே வந்து அடுப்புக்கு நேராக இருக்கணும். அந்த சட்டியை வந்து கோணமானே வைக்கக்கூடாதுங்க. நேராக 4 திசையிலையுமே கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கணும். கம்மியாக வச்சிங்கன்னா அப்புறம் அந்த கிழக்கு மேற்க வந்து மாற்றி விழுந்துடும். அதனால் அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்னா பொங்கல் வைக்கிறது ரொம்ப முக்கியமான நிகழ்வுன்னு சொல்லுவோம். எல்லா நிகழ்ச்சியிலையுமே நம்ம வந்து தமிழர்கள் பண்பாடு பொங்கல் வச்சு தான் அடுத்த ஒரு மொட்டை அடிக்கிறதோ எந்த ஒரு விசேஷங்களோ நடக்கும். ஆனால் அந்த பொங்கல் வந்து சாமிக்கு நிகரானது. அதனால் வந்து நம்ம அதை ரொம்ப சூதானமாக செய்யணும். இப்போ வந்து நெய், நான் வீட்டிலே எடுத்து வச்சுருந்த நெய்யை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு கடையில் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இந்த நெய் வந்து நாங்களே வீட்டில் டெய்லி பால் காய்ச்சோம் இல்லைங்களா, அது மேலே அந்த பாலாடையை வச்சு எடுத்து யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சட்டியில் நம்ம அந்த சைடு பாதாம் பருப்பு இதெல்லாம் வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். திராட்சை முந்திரி இதெல்லாம் போட்டு பாதாம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இங்கே பார்த்திங்கன்னா வெந்துருச்சோம். கையில் எடுத்து தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும், மெது இருந்தாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, வெந்துருச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அடிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பாய். தீஸ் வீடியோ பார்த்து எல்லோரும் பயன்படுங்க. நன்றி.